ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. நிறையா நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு தான் இருக்கிறேன். என்ன பேசுறது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேஸ்ட்டாக மணி வேஸ்ட் பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கரெக்டு தான். நிறையா வேஸ்ட் பண்ணுறது தான் புரியுது எனக்கும். தமிழ்நாட்டில் இருந்ததை விட இங்கே நிறையா வேஸ்ட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து அதை விட அதிகமாக வேஸ்ட் பண்ணுறேன். நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு. அதுலேயே நிறையா மணி வேஸ்ட் ஆகிடுச்சு. இனிமே பார்த்து சேவ் பண்ணுறேன். அக்கா வீட்டுக்கு போகல, எப்போ போவீங்க? போகணும், வீட்டுக்கு போகணும். நான் இங்கே இருந்தால் என்னுடைய மன நிம்மதிக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் அரியோடைய நல்லதுக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா என் மைண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி எப்படின்னா தேவையில்லாத யோசிக்கும், தேவையில்லாத செய்ய தோணும், தேவையில்லாத செஞ்சுருக்கேன். அது மாமா இல்லாததுக்கு அதுக்கும் இன்னும் அதை அதிகம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம எங்கே அதை பண்ணிடுவோமோன்ற பயத்தினால தான் இங்கே வந்தேன். போனோம். இப்போ வந்து அரிக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால தான் வந்து ஸ்கூலு இருக்குது. பட் ஆனாலும் வந்து என்ன அங்கே சூழ்நிலை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு தான் இங்கே இருந்தேன். ஒரு பிரயோஜனமும் கிடையாது இருந்ததுனால வீட்டுக்கு போகணும். நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன். எதுக்கு நான் உங்கள் நம்பரை கேட்டுக்கொன்னு கேட்டேன். நான் உங்கள் டெலிவரி வீடியோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நம்பர் சென்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சின்மை பெகேரான்ற ஐடி தான் என்னுடைய ஐடி. மன்ட்டு பெகேரான்றது இருக்கிறது வந்து மாமா கிட்ட இருக்குது. சின்மை பெகேரான்றது தான் ஐடி என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த சின்மை பெகேரான்ற ஐடிக்கு நீங்கள் வாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேள்வி வந்து, தைரியமாக இருங்க தமிழ் பொண்ணு. சத்தியமாக தைரியம் இல்லை எனக்கு. ஏன்னா எதுவும் செய்கிற ஆளுங்க, எதுவும் செய்ய துணிஞ்சவங்க. ஒரு குட்டி ரீசன் மட்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து என் அக்கா வந்து இதுக்கு முன்னாடி நான் வசதி பேசினேன்னா அவங்க என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் வந்து நான் அவங்கள வசதி பேசினேன். இப்போ வந்து நான் அவங்கள வந்து என்னுடைய யூஸ்க்காக, என்னுடைய வீடியோக்காக நான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நான் கேவலப்படுத்தலை. என் வீட்டில் எப்படி என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும். என் அக்கா எப்படி கேரக்டர் அப்படின்னு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் என்னுடைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். அக்கா மாறிட்டாங்க, அம்மா மாறிட்டாங்க. ஆனால் அவங்க மாறவே இல்லை, நான் தான் ஏமாந்துருக்கேன் அப்படின்றது. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. தைரியம் வரல எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு. இங்கே எங்கேயாவது வேலைக்கு போங்க. தான் லாங்குவேஜ் தெரியாதுங்க, வேலைக்கு போக முடியாது. இங்க வேலை இல்லைன்னு தான் பசங்க எல்லாமே, பசங்க பொண்ணுங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்க வேலைக்கு போக முடிஞ்சதுன்னு வச்சுக்கேன், தாராளமா இங்கே நான் அதை என்னுடைய லைஃப்பை நான் சர்வே பண்ணுவேன். கொஸ்டின் வந்து நாங்கள் மொபைலில் பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கோம். யுவர் வீடியோஸ் இஸ் டூ மச் ஸ்பீக்கிங். நாங்கள் அதிகமாக பேசுகிறோமா? அதிகமாக என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன். அது தப்பாக இருந்ததுன்னா, தப்பாக இது வரைக்கும் எதுவும் பேசினது இல்லை அப்படின்னு தோணுது. பட் உங்கள் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்கள் ஹாஷாவும் சொல்லியிருக்காங்க, பாசமாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸில் வந்து வீட்டுக்கு போ முதலில். என்னுடைய வீட்டுக்கு போனோம் நான். இப்போ நான் இந்த வந்து நான் வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். நான் எதனால வந்து நான் என் வீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போயிடலாமா இல்லை இங்கே இருக்கேனா அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன். நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஃபார். તમે પાટી છો ચાલનું. நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா யார்கிட்ட இன்ஸ்டாகிராம்? இப்போ எல்லார்கிட்டையும் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்காதுல்ல, அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா பேசுறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்பர் கொடுக்க முடியாது, சோஷியல் மீடியாவில். அதனால்
பர்சனல் நம்பர் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதோ இல்லை வந்து ஏதாவது பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். பர்சனல் நம்பர் வந்து அலோவ் கிடையாது. அதை கொடுத்துட்டோன்னா நம்மளோட யூடியூப் சேனலை தூக்கிடுவாங்க. லவ் யூ சரண்யா அக்கா அண்ட் ராதா அக்கா. பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல மனசு அக்கா. காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் எல்லாம் மாறும். தேங்க்யூ. அப்புறம் நிறைய பேர் வந்து இங்கே 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இங்கே 2 பேரும் பாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் வந்து என்னுடைய கமெண்ட்லேயே ஆகட்டும், அவளுடைய கமெண்ட்லேயே ஆகட்டும், கொஞ்சம் அப்படி இப்படி மூட்டி விடுற வேலைலாம் இருக்குது. அது எதையும் கடந்து போவோம் அப்படின்றதுக்கு இருக்கும் கஷ்டம், சின்ன சின்ன மனசு கஷ்டம்னு இருக்கும். ஆனால் எங்களுக்குமே இருந்திருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் அதை நாங்கள் வந்து பெருசாக எதையும் எடுத்துக்க மாட்டோம். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான். ஆனால் நேற்று ரொம்ப ஓவராக ரொம்ப டூ மச்சாக ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஷில்பா பற்றி கேட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனால் இன்னைக்கு பையனுக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க. குழந்தைக்கு விஷ் பண்ணுறது தப்பு சொல்லலை. அவங்களை பற்றி கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணல. ஷில்பா வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, அக்கா என்னை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்னை யூஸ் பண்ணாத, என்னை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டா. அது என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வீடியோ போடும்போது எங்க கூட வீடியோவில் வந்தால் அதுக்கப்புறம் வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா இப்போ அவள் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கா, சரிங்களா? அதனால் வந்து அவளை பற்றி யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு அவள் சொன்னதுனால தான் வந்து நாங்கள் அவளை பற்றி பேசல. கம்பல்சரி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். தினமும் அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டிருக்காங்க, ஷில்பா யார் சிஸ்டர்? ஷில்பா வந்து எங்களில் ஒருத்தி தான், எங்கள் 3 பேரில் ஒருத்தி. சரண்யா அக்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் மாமியார் வீட்டில் தான் சொல்ல மாட்டாங்களா? எப்போ வீட்டுக்கு போகிறீங்க? போனதுக்கு அப்புறம் அந்த சைடு போட மாட்டீங்களா? சண்டை போட மாட்டீங்களா? நான் இப்போ வரைக்கும் நான் சண்டை போடலைங்க. எனக்கு சண்டை போட தெரியல. நான் சண்டை போட மாட்டேன்லாம் சொல்ல, நான் நல்லவன்லாம் சொல்ல. எதுவாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவேன் நான். ஏன் சொல்லுங்களேன்? அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. கத்திய எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் அங்கே வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரியா இருந்தால் நான் ராதா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் அங்கே நின்று நான் சண்டை போட்டு என் லைஃப்பை நான் வந்து தக்க வச்சுருந்துருப்பேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இந்த லைஃப்பை விட்டு போயிடணும், நானும் என் ஹஸ்பண்டும் தனித்தனியாக ஆயிடணும், ஓகேங்களா? அதுக்குண்டான வேலையெல்லாம் அவங்க பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கும் தெரியும், என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும். அதனால் சண்டை போட மாட்டேன் மாமியார்கிட்ட. அவங்ககிட்ட சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை. மேடம் ஒன்றுனா பார்த்து எல்லாரோட கமெண்ட்டு படிக்கணும்ல. அதுக்கும் மெயினாக வந்து அந்த நம்ம ஒடிசா பற்றி நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கமெண்ட் படிக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், நீங்கள் சொன்னது கரெக்ட். எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அனுபவப்பட்டு நாங்கள் சொல்லி வேற வந்து திருப்பி வேற எதுவுமே எடுக்க விரும்பலை. ஏன்னா அதனாலே ஆமாம், அந்த டாபிக் உள்ள நாங்கள் போக விரும்பல. எங்களுடைய அனுபவம், நாங்கள் அனுபவிச்சதை தான் வந்து யாரும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்கோம். இவ்வளோதான். ராதா, தயவு செய்து உங்கள் வயிறு குறைக்க, அப்போதுதான் உங்களுக்கு பேர் ரெகுலராக வரும். உங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது குழந்தைக்கு இல்லை, இது எனக்காக படிக்கிற கமெண்டா ராதாக்காக படிக்கிற கமெண்ட்? நான் நினைச்சேன் இதுல வந்து 4 பேர் ரிப்ளை பண்ணாங்களா? ஆமா, ஒருவேளை நாங்க இதுல இடத்துல சொல்லக்கூடாது, பாயிண்ட்ஸ் பண்ணிடணும். சரண்யா சிஸ்டர், ராதா லுக்கிங் நைஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி என்னதான் ஒருத்தவங்க 2 பேர் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. தங்க குட்டிங்களா, செல்ல குட்டிங்களா, கஷ்டப்படுத்ததாங்க. நம்ம வந்து ஒரு சிற்பம் வந்து செதுக்க தான் வந்து அது அழகாகும். அந்த மாதிரி பேட் கமெண்ட் வர தான் எங்களை நாங்களே இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் யோசிக்கிறோம். தொமைஜா ஃபோட்டோஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டோம். தேங்க்யூ. அந்த ஃபோட்டோஸ் வந்து ராதாக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஆசை. தமிழ்நாட்டில் நான் வந்திருக்கும் போதே அவளுக்கு ஆசை, நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போனப்போ நாங்கள் இந்த இது வந்து ட்ரை பண்ணோம். பட் அது எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கப்பையும் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னால், பட் அப்பயும் முடியல.
இந்த வாட்டி ஸ்டுடியோக்கு போய் முடியல. ஆமா பிளான் பண்ணல. ஆக மொத்தம் நாங்க ஏதோ ஒண்ணு வாங்க போனோம், பக்கத்துல கடை இருந்தது, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஏறிட்டு போயிட்டா. போட்டோஸ் எடுத்தோம், அதுவுமே எங்களை கை கொடுக்கல. கடைசியில இந்த போட்டோ எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறத முத கொண்டு நாங்க எடுத்தோம். பட் அது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல, கை கொடுக்கல. அதுக்கப்புறம் நாங்களா வந்து ஒண்ணு இந்த போட்டோ கொடுத்தோம். பட் எவ்வளவு அழகாங்க அது, புருஷன் போட்டோவோ சாரி அங்க இருக்குது. நீங்க எப்போ சென்னைக்கு வர போறீங்க சரண்யா? ரெண்டே ரீசன். சென்னைக்கு உயிரோட வருவானா இல்ல என்னுடைய சத்தியமா. ஏன்னா நேத்து நைட்ல இருந்து இந்த இடத்த யோசிச்சு காலையில இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு ஒரு தலைவலியில இருக்கேன். நீங்களே சொல்லுங்க. ஒரு முடிவை நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துடணும். அதுனாவும் ஓகே, இதுனாவும் ஓகே. ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் போன வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஒடிசால இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நேற்று நாங்கள் பேசின சில விஷயங்கள் வந்து எனக்கும் ஆகட்டும் சரண்யாவுக்கும் ஆகட்டும் வந்து சுத்தமாகவே இவ்வளோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கல. மாமா முதல்ல சொன்னது வந்து வேற, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது முழுக்க ஒரு பெரிய 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 நன்றி சொல்லிக்கணும்னா, நான் இதை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கோ தயவு செஞ்சு இல்ல இது பண்றதுக்கோ எதுக்குமே பண்ணல. உண்மையா இருக்கிற லைஃப் வந்து நீங்க வந்து பொய்யா நடிக்கிறீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, வியூஸ் அதிகமா. எங்களோட லைஃபை நாங்க வந்து வேஸ்ட் பண்றதுக்கு நாங்க என்ன பைத்தியமா இல்ல ஏதாவது நான் எங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயிட்டு இருக்கா இல்ல ஏதாவது எங்களோட பிரச்சனை உங்ககிட்ட ஷேர் பண்றோம் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்கும், 10 பேரும் 10 விதம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்றதை வச்சுதான் இப்போ 10 பேர் நல்லது சொன்னாங்கன்னா ஒரு 5 பேராச்சும் கெட்டது சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் நம்மளால எடுக்க முடியல அப்படின்னும் போது உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அதை தவிர்த்து நீங்க எங்களோட ஃபேமிலி. வார்த்தைக்கு நான் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக, என்னோட ஃபேமிலி எங்கள் ஃபேமிலின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் என்னையும் நீங்கள் அக்காவாக இருக்கீங்களா, என் தங்கச்சியாக இருக்கீங்க அப்படி கேட்கும் போதெல்லாம் உண்மையாகவே என் அக்கா என் அம்மா இருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தயவு செஞ்சு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இது எனக்குன்னு இங்கே சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நேற்று வந்து பேசும்போது என்னுடைய தங்கச்சாவோ என்னுடைய அம்மாவாவோ எனக்கு இருந்து என் நாத்தனார்கிட்ட பேசினதை பார்த்தா ராதாவும் அம்மாவும் பேசினாங்க. என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கலாம் புரியல, ஆனால் எனக்காக அவங்க பேசினாங்கன்றது மட்டும் புரியுது. என் நாத்தனார்களும் எனக்காக பேசுகிறாங்க. இது வரைக்கும் நான் வந்ததுக்கப்புறம் யாரும் ஒருத்தவங்க கூட வீட்டில் இருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை. மாமா கால் பண்ணாங்க 2 வாட்டி. நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன்னா இல்லை எங்கே இருக்கேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டேனான்னு கேட்கறதுக்காக தான் வந்து அவங்க வந்து கால் பண்ணி இருந்தாங்க. அதுக்குமே மாமா சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன மனநிலைமையில இருக்கேன் எனக்கு அப்படின்னு எதுவுமே புரியல. நான் வந்து என் வீட்டில் பண்ணுறதை வந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னா, நீ பொறுத்துப்போ, நீ விட்டு கொடுத்துப்போ, நீ பொறுமையா இரு. நான் இந்த லாஸ்ட்ல வந்து நான் ஒரு 2 ஆடியோ மட்டும் நான் வந்து உங்களுக்கு இதுல ஜாயின் பண்றேன். அந்த ஆடியோ வந்து வேற யாரும் பேசினது கிடையாது, ஹரி வந்து அவங்க அப்பாக்காக பேசினது. சரிங்களா? அந்த ஆடியோவை வந்து நாங்க சொல்லி கொடுத்து கொண்டு பேசல. ஹரி அவங்க அப்பா கிட்ட பேசினதை வந்து நான் இதுல ஜாயின் பண்றேன். எந்த நிலைமையில ஹரியும் இருக்கான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நானும் வந்து அதை புரிஞ்சுக்கினேன். அவராவே இல்லை. ஒரு விஷயம் நானா இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து என் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். என் வீட்டில் 2019 வந்து எங்களுக்கு வந்து 2018 லாஸ்ட்லேயே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் அதையுமே வீடியோவில் உங்களுக்கு லவ் ஸ்டோரி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். நான் செய்வேன் நான் வச்சேன்னு சொல்லிட்டு மருந்து வச்சுருக்கேன் சொல்லி என் வீட்டுக்காரர் என்ன சித்திரவதை பண்ணாங்க இங்கே அப்படின்ட்டு. அப்போது அவங்க அண்ணா வந்து ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து என்னை அவரை பிரிக்கிறதுக்காக மருந்து செய்வனை செஞ்சாங்க. என்ன நானும் மாமாவும் நீங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம், எப்போவுமே இப்படி இருக்க மாட்டோம். இங்கே வந்தால் மட்டும்தான் நானும் மாமா இப்படி விலகி இருப்போமே. என்கிட்ட சரியாக பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், என்னை ஒரு மனுஷனோட நினைக்கவே மாட்டார். நான் சாப்பிட்டேன் நான் தூங்க நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு கேட்கவே மாட்டார். சரிங்களா? இங்கே எப்போல்லாம் நாங்கள் வரோமோ இங்கே அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க. எனக்கு இந்த சொத்து வேணாங்க, எனக்காகட்டும் என் பிள்ளைக்காகட்டும் எனக்கு வேணாம். ஆனால் அவங்க முழுக்க இந்த சொத்தை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கொடிச்சல் பண்ணி இவ்வளோ அமுச்சுட்டோன்னா இவனும் போயிடுவான் கூடையே.
நேற்று என் நாத்தனாரும் பேசினது இதுதான், என் ஹஸ்பண்டு பேசினதும் இதுதான், ராதா கிட்ட சொன்னதும் இதுதான். என்ன மாமா கடைசியாக என்ன முடிவு எடுத்திருக்காருன்றது தெரியல. நான் என்ன முடிவு எடுத்திருக்கணும் எனக்கு தெரியல. நல்லபடியாக நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு அங்கே அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். எனக்கு இந்த சப்போர்ட்டை நான் தமிழ்நாடு போயிட்டேன்னா நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே நன்றி. என்னை கேட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அரியோடைய லைஃபுக்காகவும் என்னுடைய லைஃபுக்காகவும் பேசின அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் இந்த லாஸ்ட்டாக அரி பேசினதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் தோணுது அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா 10 பேர் முடிவு கேட்டுட்டு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் அம்மா கிட்ட இன்னும் சொல்லலை. இங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் அம்மா கிட்ட சொல்ல. நான் அங்கே போய் ஒரு 3-4 நாள் கழித்து தான் வந்து நான் என் அம்மா கிட்ட வந்து இங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா என் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்க விஷயம், விட்டு கொடுத்து போமா, அனுசரித்து போமா, அவங்களே ஒரு வார்த்தை சொன்னால் கூட விட்டு கொடுத்து போ அப்படின்னு. விட்டு கொடுத்து தாங்க இப்போ வரைக்குமே நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு விட்டு கொடு நான் விட்டு கொடுத்து நாளைக்கு என் உயிரை நான் விட்டு கொடுக்க முடியாது, என் குழந்தையோட உயிரை நான் விட்டு கொடுக்க முடியாது. இவங்க சொத்துக்காக எதுவும் பண்ணுற ஆளுங்க பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு முடிவு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே போய் என்ன ஏதுன்னு சொல்லுவேன். பட் என்னுடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கே தெரியல. நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்கள் கேட்ட என்னை வீட்டுக்கு போகலையான்னு கேட்டதுக்கான இதுதான் உங்களுக்கு நான் வந்து விளக்கம் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து எல்லாருமே உன்னுடைய பர்சனலை எதுக்கு சொல்கிற, உன்னுடைய லைஃப்பை எதுக்கு சொல்கிற அப்படின்றத வந்து யாருமே சொல்லாதீங்க. என்னை பிடிச்சவங்க, என் பையனை பிடிச்சவங்க, என்னுடைய அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் இதை தெரிவிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு போனதுலேருந்து அங்கே எனக்கு என்ன மாதிரியெல்லாம் நடக்குதுன்றதை நான் 1 by 1 உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரிவிச்சுப்பேன். தெரியும் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நான். இவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சருக்கான வீடியோ விளக்கமும் நான் கொடுத்துட்டேன். நாளைக்கு நான் எப்போ போகிறேன், அங்கே எப்படி இருக்கும், என்னுடைய முடிவு மட்டும்தான் நான் உங்ககிட்ட இன்னும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கேனே. அதுவும் அந்த முடிவு கூட நான் ராதா கிட்ட கூட இன்னும் என் முடிவை நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா எதுனாலும் எனக்கு ஓகே தான். ராதா வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து நான் இப்போ எதுவுமே அதை மாற்றிக்கிட்டேன், நிஜமாவே மாற்றிக்கிட்டேன். ஏன்னா மாற்றிக்கிட்டேன், யாரையும் என்னால் நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தவங்க நான் முழுக்க மாமா மட்டும்தான் நம்பினேன். அவர் சொன்ன விஷயம், அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு அப்போ வந்து தோதுப்பட்டுச்சு. பட் இப்போ பேசுறது முழுக்க வந்து அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க இருந்துதான் ஆகணும், கம்பல்சரி அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் பையன் ஒடிசால தான் படிக்கணும். ஆனால் இங்கே அந்தளவுக்கு ஸ்பெஷலிட்டி இல்லை, உண்மைதான். பட் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க என்னதான் அக்காவை தான் புரிய வைக்க சொல்கிறாரு. நான் அதான் சொன்னேன், உனக்கு என்ன சரின்னு தோணுதோ, உன்னோட பையனுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ, உன்னோட லைஃப்க்கு எது கரெக்டுன்னு தோணுதோ உனக்கு மட்டும் தான் சொல்ல தெரியும். நான் வந்து உன்னோட லைஃப்பை தேர்ந்தெடுக்க முடியாது. உன்னோட லைஃப் நான் வாழ்றது கிடையாது. நீ உன்னோட லைஃப்பை நீ வாழணும் அப்படின்னும் போது நீ உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அவங்க தான் பார்த்துக்கணும். இடையில வந்து நானும் ஆகட்டும், என் மாமியாரும் ஆகட்டும், ஏன் அவங்க அப்பா அம்மா கூட இதை வந்து சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னுடைய லைஃப், என் குழந்தையோடைய லைஃப் என் கையில மட்டும்தான் இருக்கு, என் ஹஸ்பண்ட் கையில கூட இல்லை. என் ஹஸ்பண்டோடைய அண்ணா கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என் ஹஸ்பண்ட் பேசினாரு, நான் சொல்லி ராதா சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து பேசினாரு அவங்க அண்ணா கிட்ட. பேசினதுக்கு வந்து உங்களுடைய கல்ச்சருக்கெல்லாம் நாங்கள் மாற முடியாது. நான் வந்து என்றைக்குமே என் வீட்டில் வந்து நான் இருக்க கல்ச்சருக்கு வந்து மாறுங்கன்னு சொல்ல. அப்படி நான் மாறுங்கன்னு சொல்கிற மாதிரியா இருந்தால் நான் சென்னையிலே இருந்திருப்பேன். நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் இந்த வலையில் போட்டு இருந்திருக்க மாட்டேன், இந்த மணியை போட்டு இருந்திருக்க மாட்டேன். என் ஊரில் வந்து எல்லா பொண்ணுங்களும் தாலி கட்டின்னு இருக்க மாதிரி நானும் தாலி கட்டிக்கிட்டு நான் இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த ஊர் கல்ச்சர் படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானாகட்டும் நான் வந்தது இருந்தது. சாப்பாட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, நம்ம வீட்டில் இருக்கிறத தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளும் வந்து எனக்கு நீங்கள் கறி மீன் எடுத்து கொடுங்க, நீங்கள் எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, இது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. நான் என் குழந்தைக்காக செஞ்சது அது வந்து பெரிய விஷயமாயிடுச்சு.
நீங்கள் எல்லாருமே சொல்லி நீங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் நான் என் குழந்தைக்கு அந்த தோசைன்னு ஒன்று செஞ்சு கொடுத்தேன். அது இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் குழந்தை ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம இருக்கலாம், அதுக்கப்புறமும் சாப்பிடாம இருக்கிறத எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் செஞ்சு கொடுத்த விஷயம் அதுவுமே அவங்களுக்கு தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, நம்ம வீட்டில் வந்து இப்படி தான் பூவெல்லாம் சாமிக்கு வைப்போம். எனக்கு அந்த பூ மேட்ரு கூட ஒரு விஷயமே தெரியல. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீயா தானே கல்யாணம் பண்ணிக்கினா, நாங்களா கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்போ வந்து உன் லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும், என்கிட்ட வந்து அதை சொல்லாத, என்கிட்ட வந்து செய்யாத. அப்போ வந்து இவங்க ஒய்ஃபு பண்ணுறத வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்குங்க, கண்டிப்பாக வந்து நான் திரும்ப பதிலடி கொடுத்துட்டு தான் நான் சென்னைக்கு போவேனே தவிர, பதிலடி கொடுக்காம நான் சென்னைக்கு வரமாட்டேன். கொடுக்குற அடி நல்லா ஸ்ட்ராங்காக நியாயமானதாக கொடுத்துட்டு தான் நான் ரிட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு போவேனே. இந்த இதில் வந்து லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக போக போக உங்களுக்கு தெரியும். போக போக என்னுடைய லைஃப்பில் வந்து நான் தமிழ்நாடு போனதுக்கப்புறம் திரும்ப நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுவேன்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. நான் இப்போ இங்கேருந்து ராதா வீட்டை விட்டு நாளைக்கு கிளம்புனா கூட நான் முழுசாக வீடு போய் சேருவேனா? நான் இப்போ இருக்க அந்த மனநிலைமையில நான் முழுசாக வீடு போய் சேருவேனா? எல்லா கேள்வியுமே சுற்றி என் ஒருத்தியால் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனையா? அரிக்கும் பிரச்சனை, என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை, என் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை, என் ஒருத்தியால் சுற்றி இருக்க எல்லாருக்குமே பிரச்சனையா அப்படின்றத யோசிக்கும் போது, அப்போ என் ஹஸ்பண்டு அப்போ நான் இல்லைன்னா பரவாயில்லையா? அப்போ நான் அதே கேள்வி தான் என் ஹஸ்பண்டுக்கிட்டே அப்போ நான் இல்லைன்னா உனக்கு பரவாயில்லையா? நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பியா? அப்படின்ற கேள்வியை தான் நான் அவர்கிட்டையும் கேட்டதுமே. எப்படி முடிவு என்ன நிலைமையில போய் நிற்க போகுது அப்படின்றது தெரியல. போதும், இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். வீட்டில் இருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ வருமானு தெரியல. நாளைக்கு கண்டிப்பாக அங்கே போயிட்டு எப்படி இருக்கு என்ன ஏது, வீட்டுக்கு போயிட்டு லைவ் போடு நாளைக்கு எப்படி என்ன ஏது அப்படின்றத நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஆனால் சொத்துக்காக எங்கள் 3 பேருடைய வாழ்க்கையை மட்டும் கெடுக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கையை மட்டும் பிரிக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சாவரப்ப யாருமே சொத்து சொகத்தை கையில் எடுத்துகிட்டு போக மாட்டோம். நம்ம போட்டு இருக்க துணி கூட நமக்கு நிரந்தரம் இல்லை, சரிங்களா? அப்படியேப்பட்ட உலகத்தில் வந்து என்னத்தை வச்சு நான் ஆள போகிறாங்க, எத்தனை நாளைக்கு வச்சு நான் ஆளுவாங்க? உயிர் உள்ள வரைக்கும். இந்த உயிர் போயிடுச்சுன்னா சொத்து பத்து மொத்தத்தையும் நம்ம தள்ள கட்டி நான் போயிட போகிறோம்? எதுவுமே கிடையாது. இதுவே சொந்த பந்தம் பாசம் அப்படின்றது ஒன்று நம்ம வந்து வச்சோன்னு வச்சுக்க, நம்ம செத்து போனால் கூட ஐயோ அந்த புள்ள அவ்வளோ பாசமாக இருந்தது, ஐயோ அந்த புள்ள அந்த மாதிரி இருந்தது அப்படின்றது தான் தெரியும். நான் என் மாமியார் 10 பேர்கிட்ட போய் என்னை நல்லவன்னு சொல்லிட்டு வந்தா எனக்கு தெரியாது. என்கிட்ட இப்படி நல்லவங்களாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்றது தான் எனக்கு தெரியுமே. என்ன அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட பிடிக்கல. சுத்தி வந்து அவங்க பெரிய மருமகளுக்காக பிள்ளைக்காக வந்து அவங்க பயப்படுறாங்க. என்ன நீ இதெல்லாம் விட்டுடு, நீ யாரையும் இழுக்காத, விட்டுரு, அவ்வளோதான். சும்மா நீ அழுதுகிட்டே இருக்காத. நேற்றுலேருந்து தலைவலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு பேசினாருங்க. அதுல இருந்து என்ன 2 மணிக்கு ஆரம்பிச்சுது விடியால. 2 மணிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த தலைவலி யோசனை. தமிழ்நாட்டுக்கு போனால் கண்டிப்பாக என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன இங்கே படிக்க வைக்கிறத விட அங்கே நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக ஆளாக்குவேன் நான். இவ்வளோதான். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் ஆடியோ மட்டும் ஹரி பேசினது மட்டும் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தப்பாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன். எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஆடியோவை போடுறதா இருந்தேன், பட்டு ஆனால் எனக்கு வேணாம். நான் இப்போ அந்த ஆடியோவை இதில் நான் ஜாயின் பண்ணி போட்டேன்னா நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, நான் வந்து சிம்பத்திக்காக நான் வந்து இந்த யூடியூப்புக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்காக வந்து நான் வந்து அந்த ஆடியோவை வந்து இதில் நான் ஜாயின் பண்ணலை. எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? இதை வந்து
என்னுடைய கஷ்டத்தை தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர என் குழந்தையோடைய கஷ்டத்தை நான் சொல்ல விரும்பலை. என் குழந்தையோடைய கஷ்டம் என்னோடையே இருந்துட்டு போட்டோம். என் சுற்றி இருக்கவங்களுக்கு என் குழந்தை பேசினது என்ன கஷ்டன்றது தெரியும். என் குழந்தை பேசினது ராதாவுக்கு என்ன கஷ்டம் அப்படின்றது தெரியும். நான் இதிலேருந்து அந்த ஆடியோவை ஆட் பண்ணாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.